இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை மாரி மற்றவங்கள நம்பி நம்பி தான் என் பிள்ளைய விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. ஒருத்தரை நம்பி என் பிள்ளைய கொண்டு போய் சாவடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போகிறேன்னு கூப்பிட்டு போய் ரோட்டை தாண்டுறான்ட்டு பிள்ளைய விட்டுட்டாங்கன்னா அவன் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இட்டும் போய் சாகடிச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களை அடிக்க வராங்க, என் பிள்ளைய பாருங்க எப்படி தரமா இருப்பாங்களா வாட்ஸ்அப்லாம். நீங்கள் விட்டுட்டு ஒரு பிள்ளைய இழந்த அவனுக்கு வழி என்னன்னு உங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த நாய்ங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களையே அடிச்சுக்கின்னு எங்களையே எங்கள் வீட்டுக்கார அடிக்க வந்து எங்களை சேசிதான் பேசுவீங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் கடைக்கு போனேன்னா 6:35 நைட்டும் போய் ரோடை கிராஸ் பண்ண தெரியாத பிள்ளைய அங்கேயே ஸ்பாட்லேயே இருந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் என் பிள்ளைய விட்டு 1 வருஷம் 5 மாதம் ஆகும். சரி, இதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சிதான் இது போல சின்ன சின்ன வீடியோலாம் போட்டுருக்கேன். கொஞ்சம் அப்படியே ஏதாவது கூட ஆறுதலாக இருக்கும் பேசிடணும். ஆறுதல் சொல்லிட்டு யாருமே இல்லை. நான் தனிமையில அழுவேன், என் பிள்ளைகிட்ட அழுவேன். அவளை ரொம்ப நம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இப்படி கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பாவத்தை எனக்கு வைப்பா. ஆனால் அந்த பிள்ளை சாதிச்சு குற்றம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. என் பிள்ளைக்கு 1 வருஷம் நினைவு நாள் வருது. அன்னைக்கு அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நடந்து வச்சுன்னா அம்மா பாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குடும்பி சாவச்சு வந்து ஒரு எதுவுமே இல்லை. ஒருத்தவங்க நம்பன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளையே நான் விட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பதிவு யாரையும் நம்பாதீங்க. நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் அந்த உலகத்தில். யாரையும் நம்பாதீங்க. இங்கே ட்ரைவிங் ஃப்ரெண்ட்ஸ் 5வது ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறான். நல்லா படிப்பான். இங்கிலீஷ்லாம் டான்டான்னு படிப்பான், நல்லா படிப்பான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு பிள்ளை. நீ விட்டு ஒரு பொண்ணு பாருங்க. அவரும் தண்ணி சாப்பிட்டு உடம்பு வீணாக போச்சு. அதனால அந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க. இங்கே கூப்பிட்றாங்க, கடைக்கு கூப்பிட்றாங்க, பசங்களுக்கு இங்கே வாங்கி தராங்க, அங்கே வாங்கி தராங்க. இந்த பைக்கில் அனுப்புறது, இந்த வண்டியில் அனுப்புறது, இப்போ யாரையும் நம்பி நம்ம பிள்ளைய அனுப்பாதீங்க. அது எனக்கு உதாரணம், என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம்பாதீங்க. பெத்த வயிறு எரியுது. ஒரு பொண்ணு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பெற்றோர்களுக்கு வேலைக்கு போகிறேன். நீங்கள் என் பிள்ளை போய் செத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஜடம், சாதாரண உயிரோட இருக்கிறோம். அதனால் கையை தூக்குன்றேன். யாரை நம்பி எங்கேயும் அனுப்பாதீங்க பசங்களை. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஆறுதல் சொல்கிறதுக்காச்சும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.